அனைவருக்கும் வணக்கம். கடந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி பிரித்தானியாவினுடைய உள்துறை அமைச்சரினால் அறிவிக்கப்பட்ட குடிவரவு தொடர்பான கட்டுப்பாடு தொடர்பிலே உங்களுக்கு சில விளக்கங்களை தரலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது மிக முக்கியமாக அகதி அந்தஸ்து அல்லது ஹியூமனிடேரியன் ப்ரொடெக்ஷனின் கீழ், அதாவது அசைலம் அல்லது ஹியூமனிடேரியன் ப்ரொடெக்ஷனின் கீழ் 5 வருட விசா வழங்கப்பட்டவர்கள் அல்லது அதனூடாக விசாவை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை, அதாவது தங்களுடைய சொந்த நாட்டில் வாழ்ந்த காலப்பகுதியில் உருவாக்கிய அல்லது உருவாக்கப்பட்ட அந்த குடும்ப உறுப்பினர்களை தங்களுடன் இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பத்தினை சமர்ப்பிப்பதை உள்துறை அமைச்சு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அகதி அந்தஸ்து பெற்றவர்கள், அதாவது அசைலம் பெற்றவர்கள் அல்லது ஹியூமனிடேரியன் ப்ரொடெக்ஷன் பெற்றவர்கள், அவர்கள் தொழில் புரிந்து தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்க அல்லது அவர்களுக்கான செலவுகளை செய்வதற்கு அப்பால் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களை இங்கே அழைத்து அவர்களுக்கு கவுன்சில் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அவர்களுடைய கவுன்சிலினூடாக வீட்டு வசதிகளை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதும், அதற்கு மேலதிகமாக அவர்கள் கவுன்சிலுடைய யூனிவர்சல் கிரெடிட்டாக இருக்கலாம் அல்லது கவுன்சில் சப்போர்ட்டாக இருக்கலாம் போன்றவற்றை பெற்றுக்கொள்வதனூடாக அரசாங்கத்துக்கு மேலதிகமான சுமை, அதாவது வீட்டு வசதியை பெற்றுக் கொடுப்பதில் ஏற்படுற சுமைகள், அவ்வாறு பெற்றுக் கொடுக்காத சந்தர்ப்பத்தில் அவர்கள் வீடற்றவர்களாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், இவ்வாறான சூழ்நிலைகள் காணப்படுவதனால் தற்காலிகமாக இந்த குடும்ப உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் அந்த விண்ணப்ப படிவங்களை ஏற்றுக்கொள்வதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது மீண்டும் எதிர்வரும் ஸ்ப்ரிங் கால பகுதியில் 2026ஆம் ஆண்டிலே அதை மீள சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த காலப்பகுதியில் இந்த திட்டம் மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு எவ்வாறு அந்த விண்ணப்பதாரிகளை விண்ணப்பிக்க முடியும் என்ற தீர்மானங்களுக்கு அடிப்படையிலே அது மீள ஏற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் நினைக்கின்றேன், பொதுவாக அவர்கள் இந்த அகதி அந்தஸ்து பெற்றவர்கள் அல்லது ஹியூமனிடேரியன் ப்ரொடெக்ஷன் பெற்றவர்கள் அவர்கள் தொழில் புரிந்து தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இணைத்துக் கொள்வதற்கு ஆன அந்த சம்பள வரம்பை காட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதே போல் வீட்டு வசதிகளை ஏற்படுத்தி தங்கள் குடும்ப உறுப்பினர்களை பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை இங்கு இருக்கின்றது, தங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் வசதியும் இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் தங்களது குடும்ப உறுப்பினர்கள் அழைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அந்த திட்டம் மறுசீரமைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகின்றேன். அதே போல் ஏற்கனவே அதாவது செட்டில் ஸ்டேட்டஸ், அதாவது இங்கே நிரந்தர உரிமை பெற்றவர்கள் அல்லது பிரித்தானிய பிரஜா உரிமை பெற்றவர்கள் இந்த ஃபேமிலி ரீயூனியனின் கீழே தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இணைத்துக் கொள்ள முடியாது என்ற கட்டுப்பாடு காணப்பட்ட சூழ்நிலையில் அது தளர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அவர்கள் தொழில் புரிந்து தங்களுடைய வீட்டு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சில காலங்கள் தாமதமாகலாம். அவ்வாறான காலப்பகுதிக்குள்ளே அவர்கள் இந்த நிரந்தர உரிமையை அல்லது பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இந்த ஃபேமிலி ரீயூனியன்களை இணைத்துக் கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இந்த புதிய திட்டம் அமைக்கப்படலாம் என்று கருதுகின்றேன். எனவே இந்த அகதி அந்தஸ்து பெற்றவர்கள் அல்லது ஹியூமனிடேரியன் ப்ரொடெக்ஷனின் கீழே மனித உரிமை அடிப்படையிலே, மனித நேய அடிப்படையிலே அவர்களுக்கான இந்த விசா வழங்கப்பட்டிருந்தால், 5 வருட விசா வழங்கப்பட்டிருந்தால் அவர்கள் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஆனால் அவர்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்று தங்களுக்கான இருப்பிட வசதிகளை உறுதிப்படுத்தி தங்கள் குடும்ப உறுப்பினரை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு இன்றைய தயாராக வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இது தொடர்பான மேலதிக விவரங்கள், மேலதிக ஆலோசனைகள் பெற விரும்பினால் தயவுசெய்து ஜே இமிகிரேஷன் லாயர்ஸ் என்ற இந்த நிறுவனத்தினுடைய நீங்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். நன்றி.